எல்லோருக்கும் வணக்கம். பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு நம்ம நிப்டியை எடுத்துக்குவோம். நிப்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்டா இல்ல டவுன் ட்ரெண்டா. அப் ட்ரெண்டா இருக்கும் பட்சத்துல அதோட ரெசிஸ்டன்ட் லெவல் எவ்வளோ, அதே போல டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது அதோட சப்போர்ட் லெவல் எவ்வளோ, இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம கணிச்சு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா இது ஒரு ராகம். அப் ட்ரெண்டா இருக்கட்டும் இல்ல டவுன் ட்ரெண்டா ஆகட்டும், எந்த அளவுக்குன்னா போகட்டும், ஸோ இதுல நம்ம என்டர் ஆயிட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாவது ராகம். இதுல என்னோட 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆகும். நாம எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்டா இல்ல டவுன் ட்ரெண்டா, அப் ட்ரெண்ட் போனா எவ்வளவு ரெசிஸ்டன்ட், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னாக்கா எவ்வளவு சப்போர்ட் லெவல், இதெல்லாம் நம்ம உட்காந்து கெஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருந்தாலும் நாம என்டர் ஆயிட்டு அதுல ப்ராஃபிட் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னாக்கா என்னோட கான்செப்ட். ஒரு நபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஆக்சுவலா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க முன்கூட்டியே பாத்தீங்கன்னாக்கா இந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில், அதாவது இந்த சிக்னல் வந்தா நான் பை பண்ண போறேன், இல்ல இந்த சிக்னல் வந்தா பாத்தீங்கன்னா நான் செல் பண்ண போறேன், இவ்வளவு டார்கெட் வைக்கிறேன், இவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்கூட்டியே பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுநாள் நீங்க ட்ரேட் பண்ணி காமிங்க. சோ இது போல பண்ணீங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா நீங்க கேட்டிருந்த பிளான் பாத்தீங்கன்னாக்கா நான் முன்கூட்டியே பாத்தீங்கன்னாக்கா நான் கெஸ் பண்ணி வச்சிருந்தேன். இது போல கான்செப்டை நான் எதில் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிப்டி ஆர் பேங்க் நிப்டி ஆப்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண போறேன். ஆப்ஷன்ல என்னோட கான்செப்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாளைக்கு மார்க்கெட் அதாவது நிப்டி இப்படி ஓபன் ஆனா நான் இங்க பை பண்ண போறேன், இதுதான் டார்கெட்டா இருக்க போகுது, இதுதான் ஸ்டாப் லாஸா இருக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு என்டர் ஆகி அதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னும் ஒரு 2 நாள்ல அந்த ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த கான்செப்ட்ல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் டபுள் கேண்டில் கலர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பாத்தீங்கன்னா நான் அதுல அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ண போறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேனோ அதே வீடியோல உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி டீடைலா உங்களுக்கு ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் 9:15 ஓபன் ஆகுது. 9:15 இருந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு முன்னாடியே நம்ம பொசிஷன் வந்து ஸ்டாப் லாஸா இருந்தாலும் சரி, டார்கெட்டா இருந்தாலும் சரி எக்ஸிட் ஆயிடும். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோவை நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, இன்னையோட மார்க்கெட்ல நான் இன்ட்ராடேக்காக என்ன மாதிரி எல்லாம் ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுல ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத பத்தி நம்ம பாத்துக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேக்காக 5 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். பஜாஜ் ஃபின்சர்வ், பஜ்ஜி ஃபினான்ஸ், HDFC லைஃப், டைட்டன், டாடா மோட்டார், இந்த 5 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 5 ஸ்டாக்ல நமக்கு 5 ஸ்டாக்குமே எக்ஸிட் ஆயிருக்கு. இந்த 5 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு, 2 ஸ்டாக் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. நெட் எம்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 1036 ரூபாய், 1% நமக்கு லாஸ் ஆயிருக்கு. இது என்னோட கம்பைன் லெட்ஜர். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா 1,78,065 ரூபாய் 78 காசு. நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 1,92,807 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 8% கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. ஒரு நாள் ஒரே ட்ரேட் பாத்தீங்கன்னாக்கா கண்டினியூ பண்ணல, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய். இப்ப கரண்ட் வேல்யூ 14,650 ரூபாய், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8% ப்ராஃபிட்ல இருக்கு. ஷார்ட் டேர்முக்காக நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கிடைக்கல. நிப்டில இன்னைக்கு டபுள் கலர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரியுமே நமக்கு கிடைக்கல. கிரீன் ரெட் மாறி மாறி தான் வந்திருக்கு. அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காகவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. ஓகே, இனிமே ரெகுலரா என்னோட 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி இதோட ஆப்ஷன், அதாவது டபுள் கலர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜில இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம லைவா பார்க்க போறோம். இதோட ப்ராஃபிட் ரேஷியோவை ரெகுலரா என்னோட வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட கான்செப்ட்ல என்னோட ஸ்ட்ராட்டஜில எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்கிரீன்ல வர மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. மார்க்கெட் சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தயவு செய்து காலையில ஒரு 11 மணிக்கு கால் பண்ணுங்க, அப்பதான் நான் ஃப்ரீயா இருப்பேன். ஓகே, நாளையோட வீடியோல சந்திக்கலாம். பாய்.